ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இண்டிபெண்டன்ஸ் டேனால் நான் 3 கலரில் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன், ரம்பை இலை எடுத்து வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி, ஸ்பைசஸ் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தயிர், மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன் பொரித்து வச்சுருக்கேன், கரம் மசாலாவும் சீரக பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் ஆயிலும் கீயும் ஊற்றிருக்கேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு 4 போல் பிரியாணி வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட். இதுவும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1½ ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணியாச்சு. சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் ஆட் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரக பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மசாலா இவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன பெப்பர் பவுடரும் க்ரீன் சில்லியும் போட்டுக்கலாம். நம்ம இதில் வத்தல் தூள்லாம் போட போகிறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அது நம்ம ஆயிலே கடந்து மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
மறுபடியும் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி உப்பு பார்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சு நல்லா குக் பண்ணலாம். மட்டன் நல்லா குக் ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு பேனில் நான் ஆல்ரெடி ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணின மட்டன் கிரேவியை ஆட் பண்ணிடலாம். சமமாக பரத்தி விட்டுக்கிட்டு நம்ம மேலே ரைஸ் போட போகிறோம். நான் ரைஸ் பாஸ்மதி ரைஸ், புதினா, மல்லி இலை, ரம்பை இலை, அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய்லாம் போட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். இப்போது ஆனியன் பொரிச்சதையும் அந்த கிரேவிக்கு மேலே போட போகிறேன். இப்போது ரைஸ் போட்டுக்கலாம். அந்த தேசிய கொடியில் இருக்க கலர் வர்றதுக்காக வேண்டி கொஞ்சமாக ஃபுட் கலரில் நான் அந்த ரைஸில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே தூவி விட்டுறலாம். சும்மா ஒரு டெக்கரேட்டுக்கு தான். க்ரீன் கலர் வர்றதுக்காக வேண்டி மல்லி புதினாவையும் தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பில் போட்டு தம் போட்டுடலாம். இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிடலாம். சூப்பரான மட்டன் பிரியாணி இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.